ஃபர்னிச்சர் தொழில்கள். 4ஆம் நம்பருங்கிறது 4 கால் சம்மந்தப்பட்டது. மாடு, வாகனங்கள், செகண்ட் ஹேண்டு வியாபாரம், கார்கள் வியாபாரம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். பத்திரிகை துறைன்னு சொல்லக்கூடிய எல்லா துறையிலையும் பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர்காரங்க தான் இருப்பாங்க. ஜேர்னலிஸ்ட், அபிப்பிராயத்தையே மாற்றுறது, ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்துறது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், எல்லா விஷயங்களையும் கிரகிக்கக்கூடிய தன்மை. காது தானே எல்லாத்தையும் கேட்குது. ஸோ கிரகிக்கக்கூடிய தன்மை. இவங்கள பொறுத்த வரைக்கும், மாணவர்களை பொறுத்த வரைக்கும், இவங்கள வந்து விளையாட விட்டுக்கிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்துடக்கூடாது. அவங்க படிப்பு நல்லா வரணும் அவங்களுக்கு அப்படின்னா, படிப்பு தானே பின்னாடி தொழிலை கொடுக்கக்கூடியது, யோகத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பரீட்சை அன்னைக்கு முதல் நாள் வரைக்கும் விளையாட விடுங்க. இவங்கள ஹாஸ்டலில் சேர்க்கவே சேர்க்கக்கூடாது. எவ்வளோ தூரம் விளையாடுறாங்களோ, விளையாட விளையாட அதுதான் வந்து விநாயகரை நம்பிக்கை வழிபாடு பார்த்தீங்கன்னாக்க, தலையில் குட்டுவாங்க. அது வந்து மூளை தெளிவு வரணும். அப்படி வரணும்னா என்ன பண்ணணும்? காதை பிடிச்சிக்கிட்டு தொங்கணும். அப்போ உடல் உழைப்பு இருந்தால் தான், இந்த உடல் பலம் தான் வந்து மூளை பலமாக மாறுங்கிறதுக்கான குறியீடு இது. ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் ரெகுலராக விளையாட விட்டுட்டுங்க, ஒரு ஸ்போர்ட்ஸில் சேருங்க. இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸில் விட்டால் தான் வீட்டில் வந்து நீங்கள் படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. படித்த படிப்புக்கு உண்டான தொழிலும் நல்ல ஒரு வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும்.